அப்படியே உள்ளபடியே இது நடந்து கொண்டிருக்கும் அதே தருணத்தில் இன்னொரு சம்பவமும் அதே சென்னையில் அ அரங்கேறுகிறது. அது என்ன தெரியுமா? இந்த தூய்மை பணியாளர்களுடைய தொடர் போராட்டம். இது கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில ஒரு ஒரு கட்டமாக இவர்கள் யார் சொன்னாலும் அந்த செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இருக்கிறது என்கிற நிலையில, வேற வழி இல்லாமல் என்ன செய்கிறார்கள், கருணாநிதி சமாதிக்கு போய் ஒரு மனிதன் கடைசியா போக வேண்டிய இடம் அதுதான். அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோ ஒரு 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 என்ன சொல்றது? அந்த இடத்துக்கு வேற ஒரு கேவலமான பேரும் இல்லன்னு வச்சுப்போம். அப்படி கருணாநிதி சமாதியில போய் நின்னு இவங்க வந்து போராட்டம் நடத்துகிறார்கள். சரி அப்படியாவது இந்த முதலமைச்சருடைய காதுக்கு போகட்டும். உங்க அப்பன் சமாதியில தான் நாங்க வந்து கத்துறோம். இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே முழு பாதுகாப்பு இருக்கக்கூடிய, பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் மெரினா கடற்கரை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்ற அந்த சூழலிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க, போராட்டங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டமே கூட அன்றைய அதிகார வர்க்கம் அனுமதித்து அதன் அடிப்படையில் தான் நடைபெற்றது. பொதுவாகவே அந்த இடத்துல போராட்டங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டார்கள் அப்படின்ற சூழல்ல, தூய்மை பணியாளர்கள் எப்படியோ அங்கு கூடிவிட்டார்கள். கூடி அவர்கள் கோஷங்கள் எழுப்ப அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அவர்களும் பெண்கள் தான்.